வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய ஒளி தத்துவம் நல்ல கர்மாவையும் தீய கர்மாவையும் நம்ம வாழ்க்கையில சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தமிழ் புத்தாண்டு 2025 எத்தகைய ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை அடைந்து நீங்கள் பயன்பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் மாதம் சித்திரை 1ஆம் தேதி பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டு எப்படி கும்பராசிக்கு ஒரு ஆண்டாக இருக்க போது, எத்தகைய ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற கும்பராசியோட அதிபதியாகிய சனி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து ஜென்மசனியாக கடந்த 2.5 வருடமாக பாடாப்படுத்தின ஒரு சில பிரச்சனைகளும் சில சங்கடங்களையும் கொடுத்துட்டு இருந்த சனி 2ஆம் இடத்துக்கு மாறி ராசியிலிருந்து விலகிறது அற்புதமான விஷயம். ஸோ ஆண்டு பிறக்கும் பொழுதே, தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுதே ஜென்மசனியிலிருந்து பிறக்கும் விலகின ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு தமிழ் புத்தாண்டாக வர்றதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரிய நல்ல பிரச்சனை விஷயங்கள் வரலினாலும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம் போறதே ஒரு பெரிய ரிலீஃப்ங்கிறதா முக்கியம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஜென்மசனி முடிந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு அருமையான மாற்றத்தை கொடுக்குதுங்க. மனம் புத்துணர்ச்சி அடைகிறது, நல்ல ஒரு பழைய போயிட்டு இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கி கொஞ்சம் கிளாரிட்டியும் மனசுல ஒரு ஹோப்பும் தன்னம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல குரு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு போய் 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அருமையான பலன்கள், கை மேல பலன்கள், வீட்டுல சுப விஷயங்கள் நடக்கிறது, வேலை நிமித்தத்துல நல்ல மாற்றம், தொழில அபிவிருத்தி, லாபங்கள், குடும்பத்துல கல்யாணம் ஆக முடியாம இருக்கிறவங்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கிறது, ஒரு சோசியல் கேதரிங் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுல சந்தோஷம் மகிழ்ச்சி பெறுவது, அது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு அருமையான அமைப்பு வருது. இல்லத்தரசிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு உறவுல ஒரு அன்னோனியம் பெறக்கூடிய அமைப்புகள் குடும்பத்துல இருந்துதான் வருது. அதே சமயத்துல இதுவரை சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக பிரச்சனை விட்டு நீங்கி வாழ்க்கையில குரோத் ரிலேட்டடான உருப்படியான ப்ரொடக்டிவான விஷயத்துல மைண்டு செலுத்துற மாதிரியும், வம்பு வழக்குகள்ல இருந்து இனிமேல் நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி அந்த படலம் முடிந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதே கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல ராகு ராசிக்குள்ள கேது 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை ராகு பெறுவது பாத்தீங்கன்னா என்னமன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்துல இன்னுமே ஒரு திடமா செய்யறது, இதுவரைக்கும் இழந்ததுல ஈடுகட்டுற மாதிரி ஒரு முடிவோட இறங்கி பெரிய லெவல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தர்கள் பாத்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் வெளிநாடு சம்மந்தப்பட்டவர் அந்நியர் மூலமா சில பெனிஃபிட்ஸ் அடைகிறது, ஃபாரின் டிராவல் கொடுக்கறது. அதே சமயத்துல சில பங்குதாரர்கள், ஒரு புது அசோசியேஷன், கிளையண்ட், கான்ட்ராக்ட் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது. அது நம்ம அவுட் சைட் சர்க்கிள் இருந்து புதுசா ஒரு வெளி மாநிலம், வெளிநாடு மூலமாக கிடைக்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல கான்ட்ராக்ட்ஸ், நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைச்சு புதுசா ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்புறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நிறைந்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்குதுங்கிறதா உண்மை. ஸோ படிப்படியாக உங்களுடைய நிதி நிலைமைகள், உங்களுடைய மற்ற உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு கடந்த 1-1.5 வருஷமாக. அதில் கொஞ்சம் தேர்ச்சி, உங்களுடைய ஜென்ரல் கிளாரிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட டெசிஷன் மேக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் முதல் 1.5 வருஷமா சரியில்லாமல் போனதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இப்போ பழைய அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சோசியல் லைஃபே குறைச்சு நண்பர்களோட அதிகமாக பழகாமல் எதுலேயுமே இல்லாமல் தனித்து இருந்த கும்பராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் பழைய மாதிரி மெயின் ஸ்ட்ரீமா சோசியல்ல மிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், ஒரு நார்மல்சிக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள், நல்ல அனுபவம் பெற்று ஒரு நல்ல ஒரு விவேகம் உள்ள ஒரு நபராக மாறின ஒரு காரணத்தால் சனியின் ஜென்மசனி அந்த ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுத்த காரணத்தினால் உண்மையில வரக்கூடிய விஷயத்துல ஒரு ஆர்வமாகவும் கிராட்டிடியூடனும் நன்றியுடனும் வாழ்க்கைனா என்னங்கிறது தெரிந்து விவேகமாக எல்லாமே செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. உறவுகள்ல நல்ல ஒரு மேன்மை, அன்னோனியம்,
பணம், புழக்காட்டில் நல்ல விஷயங்கள். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய கெட்ட சேர்க்கை சகவாசம்லாம் நீங்கி இப்போ ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு மைண்டும் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்யாணம் ஆகாம ரொம்ப லேட்டாக ஆகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து தமிழ் புத்தாண்டு. இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி மூணும் சேர்ந்து கும்பராசிகள் கொடுக்கறது தான் உண்மை. இதுவரை ஜென்ம சனியத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வரக்கூடிய ஜென்ம சனியிலிருந்து நீங்கிறதே ஒரு அருமையான விஷயம். எல்லா வயதினருக்கும் நல்ல தாக்கத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலும், சனி வந்து ஜென்ம சனியிலிருந்து நீங்கிறதுனாலையும், 12ல் இருந்த ராகு ராசிக்குள்ள வந்து குரு பார்வை பெறுவதனாலையும், 8ஆம் இடத்தில் இருந்த கேது 7ஆம் இடத்துக்கு வருவதனாலும் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, இப்ப என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்க லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் உள்ளவர், இப்ப நம்ம சொன்ன கோச்சாரம் வந்து எப்படி இருக்கு செயல்படுகிறது, உங்களுடைய தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்துல வந்து எப்படி போயிட்டு இருக்காங்கலாம் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த 6 மாசம் 1 வருஷம் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஒரு 2-3 வருஷங்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி டைரக்ஷன் உங்க வாழ்க்கை போகுது என்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அது மூலமாக உங்களுடைய லைஃப் பொட்டன்ஷியலை மேக்சிமைஸ் பண்ணி தக்க நேரத்தில் தக்க முடிவுகளை எடுத்து அது மூலமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக பலன் அணிவிக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.